உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து இந்த அற்புதமான ஜோதிடக்கலை அனைவருக்கும் போய் சேரணுன்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், மிருகநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 2024 ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு பண வரவு வரும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் 2024 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். அந்த குரு பகவான் 12ஆம் ராசியில் அடுத்து வரக்கூடிய 2025 வருடம் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருந்து அங்கே இருந்து என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டது இந்த மிதுன ராசி அன்பர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். என்ன சார், நாங்கள் இப்போ தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கோம், எடுத்தோடனே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் முதல்ல விரய செலவுகளை கொடுப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வருஷம் குரு பெயர்ச்சி அன்னைக்கு ஒரு குரு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பு. ஏன் அப்படின்னா அந்த விரய செலவு சுப விரயங்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த குரு பகவான் கொடுப்பார். அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அந்த விரய செலவு வரும் அப்படின்னா அதை எப்படி நம்ம மாற்றிக்கிறது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அப்போ நீங்கள் இந்த வருஷம் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பணத்தை முதலீடு மட்டுமே செய்யணும். அந்த முதலீடு அடுத்த வருஷம் தான் நம்மளுக்கு கையில் வரும்ன்ற ஒரு எண்ணங்களோட நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் சேஃபாக இருந்துருவீங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ நான் யாருக்கும் கடன் கொடுக்கலாமா சார், ஒரு பொருள் விற்கிறோம் கடன் கொடுக்கலாமான்னு கேட்டால் கடன் கொடுக்கக்கூடாது. கடனுடைய அளவை கம்மி பண்ணிக்கிங்க, கொடுக்குற அளவை கம்மி பண்ணிக்கிங்க. அதே போல் பணம் ஒருத்தர்கிட்ட வரும் அப்படின்னு நினச்சி எந்த காரணத்தை கொண்டும் தொழில் செய்யாதீங்க. அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால் கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்கள் இந்த வருஷம் தொழில் செய்யக்கூடியவர்கள் பண விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதே போல் தேவையில்லாத செலவுகளை கண்டிப்பாக குறைச்சிக்கிட்டே வாங்க. ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் வரும். அப்போ அதை குறைச்சிக்கிட்டே வாங்க. அதே போல் அதை சுப செலவுகளாக மாற்றுங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஆஃபீஸ்க்கு டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது. அப்போ ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க அப்படின்னா அதில் தொழில் முதலீடாக ஒரு மிஷினரி வாங்கி போடுறது, ஒரு பொருளை வாங்கி நிறைய ஸ்டாக் வைக்கிறது, இந்த மாதிரி முதலீடுகள் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு அதில் பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் அடுத்த வருஷம் தான் கண்டிப்பாக வருன்றதுனால தான் இந்த வார்த்தையை அதிகமாக சொல்கிறோம். அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது ஒரு தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தங்கம் வாங்கலாம். இல்லை சார் நாங்கள் கடனில் இருக்கோம், அது எப்படி சார் அதுலேருந்து வெளில வர்றது, தங்கம்லாம் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் கூட சொல்லலாம் சில பேர். நீங்கள் ஒரு கடனே வாங்கி ஏதாவது பண்ணால் கூட, ஒரு தொழில் பண்ணால் கூட அதில் ஒரு பகுதியை சேமிப்பாக எடுத்து வைங்க. கடன் பாட்டு இருக்கட்டும், தப்பு கிடையாது. அதில் ஒரு பகுதி என்ன பண்ணுங்கள், சேமிப்பு. இந்த பணத்தை நான் ஒரு தங்கம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன், ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு பயன்படுத்த போகிறேன், ஒரு கம்பெனிக்கு ஒரு மிஷின் வாங்குறதுக்கு பயன்படுத்த போகிறேன்னு ஒரு சேமிப்புக்கான ஒரு பகுதியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது சுப செலவுகளாக இருக்கும். தேவையில்லாத பண விரயங்கள் வராது. அதுவே உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு 2024 25 கொடுக்க போகுது. அதே போல் இந்த குருவுடைய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அதுதான் குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுறதுனால கண்டிப்பாக மிதுன ராசி என்பவர்கள் காசு வருது வரலாம் கவலைப்படாதீங்க. சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு.
பட்ட கஷ்டங்கள் என்னதான் கஷ்டம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம கஷ்டம் இருந்தாலும் சமாளிச்சிடலான்ற ஒரு எண்ணங்களை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் அந்த குருவுடைய பார்வை விழும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் சமாளிக்க முடியும், சமாளிக்கிற அளவுக்கு கடன் வாங்குகிறோம், சமாளிக்கிற அளவுக்கு தொழில் பண்ணுறோன்ற ஒரு எண்ணங்களை கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் அந்த 4ஆம் இடத்து குரு பார்வை என்ன பண்ணணும்னா, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கும். அந்த வேலை மாற்றம் வெளியூர் வெளிநாடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கம்பெனி மாறியாவது இருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனியில் பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காது. அதனால் ரொம்ப மிதுன ராசி என்பவர்கள் இந்த வருஷம் ஒரு வேலை மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் இந்த வருஷம் மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய வீடு மனை வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. அதனால் உங்களுடைய சேமிப்புன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லோனே வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு வீடு வாங்குங்க, ஒரு இடம் வாங்குங்க, ஒரு கார் வாங்குங்க. அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வீடு, வாகனம், அதே போல் ஒரு இடம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். கண்டிப்பாக அது செய்கிறது மிக சிறப்பு. அது ஒரு சுப செலவாக மாற்றிக்கலாம். அதே போல் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் கிடைக்கும், வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் கிடைக்கும். அப்போ நான் ஒரு இடம் வச்சுருக்கேன் சார், ஒரு வீடு வச்சுருக்கேன், ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருக்கேன், அதனால் என்னோடய கடன் அளவு ஏறிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வருஷம் அந்த வீடு விற்கும், அந்த இடம் விற்கும். அதன் மூலமாக பணம் வந்து திருப்பி அந்த பணத்தை வேற ஒரு இடம் வாங்கிறதுக்கு, உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான பயன்பாடு கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த விஷயங்களை முயற்சி செய்யலாம். அதே போல் குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துலையும் விடுறதுனால, இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது நோய், சத்ரு, கடன் சொல்லுவோம். அப்போ அந்த நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, நீண்ட நாளாக ஒரு சுகர் இருக்குது, நீண்ட நாளாக ஒரு பிபி இருக்குது. அப்போ அதுக்கு மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதனால் சில விஷயங்கள் செய்ய முடியாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்கள் அதில் ஒரு மாற்றங்கள் வந்து நீங்கள் திருப்பி பழைய மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கு, அதே மாதிரி பழைய மாதிரி மாத்திரை கம்மி பண்ணிவிட்டு மாத்திரை கம்மியாக போடக்கூடிய ஒரு அளவை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதே போல் நிறைய இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை குறையும். ஏன் அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்து பார்வை வந்து ரொம்ப முக்கியமான பார்வை. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ அந்த 6ஆம் இடத்து பார்வை என்ன பண்ணுன்னா, முதல்ல கடனுடைய அளவை குறைக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த வருஷம் நம்ம செலவை கம்மி பண்ணணும்னு நினச்சிட்டு உங்களுடைய கடனுடைய பெரிய அளவு குறைய போகுது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேங்க் லோன் கிடைக்கும், அந்த லோனை வாங்கி நீங்கள் வெளியில் வாங்கின கடனை அழைச்சிட்டு அதனுடைய வருமானம், அதாவது உங்களுடைய செலவு குறைவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போகுது. அதே போல் தொழிலில் ஏற்பட்ட உங்களுக்கு போட்டிகள், பொறாமைகள்லாம் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. வேலையில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வருஷம் இந்த மிதுன ராசி என்பது. காரணம் என்னென்னா, இந்த 6ஆம் இடத்துல குரு பார்வைப்படும்போது என்னென்னா, உங்களை ஆஃபீஸில் யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை பண்ணாங்களோ, சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா, எனக்கு இவங்க தான் சார் என்னை டார்ச்சர் பண்ணி எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம விட்டு போயிட்டாங்க, இவங்களால தான் நான் வந்து அடுத்த லெவலுக்கு வர முடியாமல் இருக்கேன், இவங்க தான் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்ற, அதனாலேயே வாழ்க்கையில் ஒரு முன்னுக்கு வர முடியுன்ற ஒரு சூழ்நிலை இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுன்னா, உங்களை யாரெல்லாம் உங்களுக்கு பாலிடிக்ஸ் பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் நல்ல உயர் பதவியில் உயர் அந்தஸ்தில் வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போது. அதே போல் இந்த குரு பகவானுடைய 12ஆம் இடம் செலவுகள்னு சொல்லியிருக்கோம், முதலே சுப செலவுகள்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வருஷமாக இருக்கும். அப்போ திருமணம் ஆகும்போது கொஞ்சம் செலவு அதிகமாக தான் ஆகும், அதில் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ஒரு சிறப்பு. அதே போல் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வெளிநாடு வாய்ப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு நீங்கள் வெளிநாடு போய் கொஞ்சம் கம்மியாக தான் சம்பாதிப்பீங்க. ஆனால் அந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அங்கே நல்ல நீண்ட நாளாக ஒரு பிஆர் வாங்கி செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதே போல் நிறைய பேருக்கு வீடு மாற்றம் நடக்கும். அதே போல் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனையில் இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான வருஷமாக இருக்க போது. அதனால் வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுற சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும். சில பேர் மிதுன ராசி என்பவர்கள் நிறைய பேர் அது காற்று ராசியா அப்படின்னு இருக்கிறதுனால நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க. அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பவர்கள் எல்லாருக்குமே
நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். சில பேருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருப்பீங்க, அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் மிதுன ராசி என்பது கோச்சார பலன்கள் மட்டும்தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல ஒரு யோக தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி அடையலாம். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.